ஆயான் மற்றும் ரிஃபான் அவர்களது வீட்டின் பின்புறத்தில் விளையாடுகிறார்கள். ஒரு பழைய மரத்தின் அருகே தோண்டிய போது அவர்கள் ஒரு மறைமுக ஒளி வீசும் பாலத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஆயான்: ரிஃபான், இதை பாரு, இது ஒளி வீசுகிறது. ரிஃபான்: இதற்கு என்ன இருக்கிறது என்று நினைக்கிறாய்? ஆயான்: வா, பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அக்குழந்தைகள் அந்த பாலத்தில் நுழைகின்றனர் மற்றும் ஒரு மாயக்குல உலகிற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு காடு, பேசும் விலங்குகள் மற்றும் மந்திரச் செடிகளால் நிரம்பிய உலகில் இருக்கின்றனர். அவர்கள் ஒரு நண்பரான டிராகோ என்ற திமிங்கிலமும் எலாரா என்ற ஒரு எல்பையும் சந்திக்கிறார்கள். டிராகோ மற்றும் எலாரா அந்த குழந்தைகள் மந்திர கண்காட்சியில் இருப்பதை விளக்குகிறார்கள். டிராகோ: வணக்கம் இளம் சாகச வீரர்களே, நான் டிராகோ, இது எலாரா. எலாரா: நாம் உங்களது உதவியை தேவைப்படுகிறோம். நமது நிலம் நிழல் உயிரினங்களால் ஆபத்தில் உள்ளது. அவர்கள் நிழல் குகைக்கு சென்றடைந்தனர். அங்கு ஒளிக்கொடி பாதுகாக்கப்படுகிறது. சகோதரர்கள் அவர்களது புதிய நண்பர்களுடன் சேர்ந்து நிழல் உயிரினங்களுடன் போராடுகிறார்கள். எலாரா: நாங்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். அவர்கள் ஒளிக்கொடியை மீட்கின்றனர். ஆயான்: ரிஃபான், நாம் இதை பெற முடியும். அவர்கள் வெற்றிகரமாக ஒளிக்கொடியை மீட்கின்றனர் மற்றும் நிழல்களை தோற்கடிக்கிறார்கள். மந்திர கண்காட்சி அதன் முன்னால் மகிமைக்கு மீட்டெடுக்கப்படுகிறது. குழந்தைகள் அவர்களது நண்பர்களுக்கு விடை பெறுகிறார்கள் மற்றும் வீடு திரும்புகிறார்கள். டிராகோ: நன்றி.